ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog வந்து ஈவினிங் 4 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். காஃபி வந்து நானும் தம்பியும் மட்டும் போட்டு குடிச்சிட்டு பாப்பாக்கும் தம்பிக்கும் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 6:30 போல் கொடுப்பேன், மாதுளப்பழம். ஸோ லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருந்தது, அதை சூடு பண்ணிகிட்டே பாத்திரமெல்லாம் எடுத்து எல்லாமே எடுத்து போட்டுட்டு இருந்தேன். பாத்திரம் கழுவ துணியும் வந்து அந்த பக்கத்தில் இருந்தது. அதுக்குள்ளே நான் வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் பிரியாணி தான் பசங்க கேட்டாங்க. ஏன்னா வந்து கண்டினியூஸாக பிரதோஷம், அதுக்கப்புறமா வந்து அமாவாசைலாம் வருது. சண்டேவே வந்து செஞ்சு கொடுக்கல. பாத்திரம் வந்து சைமல்டேனியஸாக கழுவிட்டே நான் வந்து கிச்சன் வேலையை வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ 3 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் பிரியாணிக்காக. அப்படியே நான் தம்பி வந்து ஹோம்ஒர்க் செஞ்சுருந்தான். நானும் வந்து டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே சமையல் வேலையில் இறங்கியாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்திரம்லாம் வந்து கழுவிட்டேன். பியூரிட்டியில் தண்ணியும் வந்து கம்மியாக இருந்தது, அதுவும் வந்து போட்டு விட்டாச்சு. இந்த பாத்திரத்தில் தான் வந்து நான் வந்து பிரியாணி வந்து செய்ய போகிறேன். அலுமினியம் பாத்திரம்லாம் வந்து ஏற கட்டி வச்சுட்டேன். அதனால் இந்த பாத்திரத்தில் தான் வந்து இப்போது செய்யணும். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுவேன். நான் வந்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து போட மாட்டேன், ஏன்னா பசங்க எடுத்து வச்சுருவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இவ்வளோ போட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து போட்டால் நல்லா வந்து தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா வந்து வதக்கின பிறகு வெங்காயம், தக்காளி இருந்தது, தக்காளி வந்து போட்டு வச்சு அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து ஆகணும். ஸோ இது சில்வர் பாத்திரன்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும், ஏன்னா வந்து அடி பிடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சே தான் வந்து கிளறி விட்டுட்டு இருந்தேன். பாருங்கள், லைட்டாக வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் வந்து நிறைய வந்து போட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கரெக்டாக போட்டாலே வந்து பிரியாணி வந்து ஆப்டாக வந்து வந்துடும். புதினாவும் வந்து போட்டுட்டேன். ஒரு பக்கம் வந்து கறி வந்து 2 அலசி தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இது ஹோம்மேட் கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து தனியா பவுடர், இது எல்லாமே வந்து வீட்டில் அரைச்சது தான். சரிங்களா? இப்போ வந்து சிக்கனை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். லைட்டாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் வந்து தனியாத்தூள் 3 மட்டும்தான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஹோம்மேட் தான். இதுவும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. சிம்மில் வந்து வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் பண்ணணும். அந்த மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஊறி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் நல்லா வரும். நான் வந்து மெஷர்மெண்ட் படி நான் தண்ணி வந்து ஊற்றிருந்தேன். நான் வந்து வீட்டு சாப்பாடு அரிசியிலே தான் வந்து செய்கிறேன். சம்டைம்ஸ் வந்து ஜீரக சம்பாவில் செய்வேன், சம்டைம்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸில் செய்வேன். இன்றைக்கி வந்து வீட்டில் நம்ம ரைஸுக்கு யூஸ் பண்ணுற அரிசியே நல்லா இருந்தது. ஸோ அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் வந்து ஊற்றிக்கோங்க. லெமன் வந்து எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்தை வந்து தூக்கி கொடுக்கறதுக்கும் கறி வந்து சாஃப்ட்னஸ் பண்ணுறதுக்கும் தான் லெமன் ஊற்றுறேன். நான் வந்து தயிர் வந்து ஊற்ற மாட்டேன், எப்போவுமே லெமன் தான் வந்து ஊற்றிடுவேன். ஸோ இப்போ வந்து நல்லா கழுவி வச்ச அரிசியை வந்து அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் பிரியாணியில். நல்லா இந்த மாதிரி தண்ணி வந்து கொதித்து வரணுங்க. கொதித்து வந்த பிறகு உப்பு காரம் வந்து பார்த்தேன். ஸோ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, உப்பு போட்டுட்டு அரிசியும் வந்து போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி கொதித்து வருதுன்னு சொல்லி. ஸோ ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி சுண்ட நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வந்து எனக்கு 1/2 ஹவர்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ பிரியாணி வந்து சிம்மில் வச்சுட்டு துணி மடிக்கிற வேலை இருந்தது, அதையும் வந்து சைமல்டேனியஸாக இந்த வேலைலாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து எனக்கு இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம், குக்கிங் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு பாதி வேக்காடு வெந்துச்சு, தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா வந்து குச்சாக வந்து வந்திருக்கு பாருங்கள்.
ஸோ இன்னும் நம்மளுக்கு குக் ஆகணும், இன்னும் கொஞ்சம் பாதி குக் ஆகணும். அதனால் வந்து வேகட்டும். லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கீ வந்து போட்டு கலரி விட்டு மூடிடலாம். இது வந்து கரெக்டான ஸ்டேஜு. பிரியாணி வந்து வெந்துடுச்சு. மூடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சாலே போதும். நெய் விட்டு மூடி வச்சு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. பாய்.